Hi friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம குக்கிங் சீரீஸில் தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரிப்பன் பக்கோடா அப்புறம் தட்டை ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம வந்து 2 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிறோம். அப்புறம் 1 கப் அளவுக்கு பேசன் ஃப்ளோர் எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் க்ரஷ் பண்ண ஜீரா சீட்ஸ் ஆட் பண்ணுறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். வெறும் பட்டை மிளகாத்தூள். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக நான் வந்து 2 குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். வந்து ஒரு டோ கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பட்டர் ஆட் பண்ணுறதுனால நம்ம முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம டோ வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த டோ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போது நம்ம இதை வந்து ரிப்பன் பக்கோடா புளிகிற அச்சுக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அந்த மாவை. மாவை ஃபுல்லாக போட வேணாம், ஒரு 75% போட்டால் போதும். 25% வந்து காலியாக இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் எண்ணெயில். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு. புழியறதுக்கும் ரொம்ப ஹார்டாக இல்லை பாருங்கள், ஏன்னா நம்ம மாவு வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து உடனே திருப்பி போடாதீங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கம்மியாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டதுக்கப்புறம் பபிள்ஸ் இன்னும் நிறையா வருது. ஸோ பபிள்ஸ் வர வரைக்கும் இதை வந்து வேகலைன்னு அர்த்தம். பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி நான் ஒரு 2 தடவை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை எண்ணெயிலேருந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவை எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் அந்த 2 ரெசிபிக்கான இன்க்ரீடியன்ஸை நல்லா தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நல்லா பிரேக் பண்ணி விட்டுருக்கலாம் கையால். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு ஏர்டைட் பேக்லேயோ நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ்.
அடுத்ததாக நம்ம தட்டை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம தட்டை செய்கிறதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வறுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes வறுத்தா போதும். அதுவே ரொம்ப போதுமானது. இதை நீங்கள் ரொம்ப வறுக்கக்கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை செய்யணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவை எடுத்து இப்போ இப்படி பாருங்கள், இந்த மாதிரி கோலம் போடுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஸோ இந்த மாவு நம்ம கையில் அப்படியே நைஸாக விழணும். ஸோ அதான் கன்சிஸ்டன்சி. அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு 5 பல்லு அளவுக்கு தோல் உரிக்காத பூண்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம இடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. நம்ம ஏற்கனவே ஒரு பவுலில் அந்த அரிசி மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடயே நம்ம இந்த அரைச்ச இந்த சோம்பு பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்க வார்மான பட்டர் நான் அதில் 2.5 குழிக்கரண்டியை ஆட் பண்ணுறேன், சின்ன கரண்டியில். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்ல ஒரு டோ கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம டோ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டோ ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஸோ இந்த டோவில் நம்ம தட்டையை தட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டா எண்ணெயில் போட்டால் தட்டை ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், தட்டையை நல்லா இது மாதிரி தின்னாக தட்டுங்க. அப்போ தான் நம்ம தட்டை நமுக்காமல் ரொம்ப நாளைக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும். இப்போது நம்ம இதை எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லாவே ஹீட்டாக இருக்கணும். நம்ம இதை போடும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த தட்டையை 1 by 1 போட்டுடலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் இதை திருப்பி விடலாம் இந்த மாதிரி. ஸோ 2 பக்கமும் ஈக்குவலாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் பபிள்ஸ்லாம் லைட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த தட்டையை வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆயிலில் ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம இந்த தட்டையை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த தட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம ஒரு ஏர் டைட் பாத்திரத்தில் இதை வச்சிடலாம். இல்லைன்னா ஒரு ஜிப்பர் பேக் மாதிரி இதில் போட்டு நம்ம தட்டையை பேக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மீதி இருக்க தட்டையும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம தட்டை எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே சாப்பிட்ற போல் இருக்குது இல்லைங்களா?
ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா don't forget to like, share and subscribe to Maltese cooking series. Thanks for watching.